Left side OMR, right side ECR. நடுவுல உங்க Stepstone Secret Plots. Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. Super Saravana Stores. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி வந்து நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, ஒரு மொபைலில் அவங்க நினச்ச க்ரியேட்டிவிட்டியை பண்ண முடியும், அங்கேயே எடிட் பண்ண முடியும், அங்கேயே டப் பண்ண முடியும், இருக்கிற 4-5 பேரை வச்சு ஒரு நம்ம சொல்கிற விஷயத்தை கன்வே பண்ணி ஒரு படமாக பண்ண முடியும். ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ப்ராசஸிங்னு ஒரு படிப்பு இருந்துச்சு. 3 வருஷம் கோர்ஸ், டிப்ளமா கோர்ஸ் இது. +2 முடிஞ்சு ஜாயின் பண்ணணும். எப்படி எடிட்டிங்கு, சினிமாட்டோகிராஃபிங்கிற மாதிரி ப்ராசஸிங்னு ஒரு கோர்ஸ் இருந்துச்சு. அந்த கோர்ஸே இன்றைக்கி இல்லை. சினிமா ஆடியன்ஸ் வந்து 18லேருந்து அந்த 25 வயசுக்குள்ள தான் சினிமா ஆடியன்ஸ். அப்போ அவங்கள சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை இங்கே படமாக பண்ணுறப்போ அந்த படம் வந்து ஹிட்டு. இது ஒரு பேசிக் தியரி. இப்போ நீங்கள் அவன் வந்து காதலிச்சிட்டு இருப்பான், இல்லை காலேஜுக்கு போய்கிட்டு இருப்பான், இல்லை காதலிக்கிற பசங்களோட கூட இருப்பான். இது எதெல்லாம் ஏதாவது அவனுக்கு காமெடி, அவனுக்கு பெருசாகலாம் அவனை திங்க் பண்ணவே மாட்டான். ஒரு வாழ்க்கையை வந்து ஒரு கொண்டாட்ட மனநிலையில் இருக்குன்னு நினைக்கக்கூடிய வயது அது எல்லாருக்கும். அப்போ அவனுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக பண்ணிட்டான்னு அந்த படம் ஓடிடும். அவருக்கான வாய்ப்பு எனக்கு ஈஸியாக கிடைக்குதுன்னா கருணாசனுடைய பையன் அப்படிங்கிற ஒரு கார்டு தான். கருணாசுக்கும் வெற்றிமாறனுக்கு ஏற்கனவே ஒரு பழக்கம் இருக்குது, அதனால் அவர் பார்க்குறாரு, வைக்கிறாரு. இதை விட டேலண்டான ஆட்கள் இருக்கிறாங்கல்ல, அப்போ அவங்களுக்கு கிடைக்காம போகுதுங்கிறப்ப கான்டெக்ட்ஸ் தான். இதை நெப்போன்னு சொல்ல முடியாது. நெப்போங்கிறது ஒருத்தர் வாய்ப்பை தட்டி பறிக்கிறது தான் நெப்போ. இவருக்கு அந்த வாய்ப்பு எளிதாக கிடைக்குது, ஆனால் அந்த வாய்ப்பு எப்படி பயன்படுத்துறாரு, இந்த 3மே இருக்குது. நெப்போட்டிசம் பண்ணி ஒருத்தரை வந்து அழிச்சிட்டு ஒருத்தருடைய வாய்ப்பை தட்டி பறிக்கிறாங்கன்னா அதை நம்ம அதை விமர்சனம் பண்ணணும். மணிகண்டன் என்ன பேக்ரவுண்ட்லேருந்து வர்றாரு, சிவகார்த்திகேயன் எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்தார், கவின் எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வர்றாரு, இன்னைக்கு அப்படி நிறைய பேர் லிஸ்ட்டு போகலாம். அப்போ தமிழ்நாட்டில் அந்த பெருசாக நெப்போட்டிசம் இல்லை. இங்கே வந்து டேலண்ட் தான். ஆனால் ஆந்திராவில் நெப்போட்டி. ஆனால் ஏன் வந்து ஆர்ஜே பாலாஜியை சூஸ் பண்ணாருங்கிறது தெரியல. ஆர்ஜே பாலாஜி ஒரு ஆர்ஜேவாக இருந்தவர், ஒரு காமெடி நடிகராக வர்றாரு, அப்புறம் ஹீரோவாக இருக்கிறாரு, அப்புறம் போய் ஒரு டைரக்டர்னு நிற்கிறார். இப்போ அந்த கதையை பல ஹீரோக்கள் நிராகரித்த கதை. நீங்கள் வந்து அந்த கதையை சூஸ் பண்ணுறீங்கன்னா எங்கே தடுமாற்றம் ஏற்படுது? இப்போ கருப்பு படத்தையே பிஸ்னஸ் ஆகலை, பல பேர் அந்த படத்தை பார்த்துருக்குறாங்க, பல பேர் டாக் உள்ளே வந்துருக்கு, அதனால் அவங்களுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணல, அதனால் பிஸ்னஸ் விஷயங்கள தொய்வாக இருக்குது. இல்லை, அவர் வெற்றி பெற்று ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார், அதில் மாற்று கருத்து கிடையாது. கண்டிப்பாக அந்த லக்கி பாஸ்கர் டேரக்டருடைய படமாக இருக்கட்டும், ஜித்து மாதனுடைய படமாக இருக்கலாம், அது கண்டிப்பாக ஒரு கிட் கொடுக்கக்கூடிய படமாக இருக்கும். இப்போ அது இந்த 2 படத்துக்கு இடையில இந்த கருப்பு தான் அவருக்கு வந்து இப்போ பெரிய சிக்கலாக இருக்கு. அது மூவ் ஆகி போயிடுச்சு, ஒருவேளை படம் ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸுக்கு அது கனெக்ட் ஆகிடுச்சு, இந்த படம் பெரிய ஹிட்னா அதுக்கு ஒரு ஃபைன் டைம்ஸ் இனி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் ஜேர்னலிஸ்ட் சுபேஷ் சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். நிறைய புது இயக்குநர்கள் வந்துட்டே இருக்காங்க. இப்போ யூத் அந்த படம் வரப்போகுது, கென் கருணாஸ் அவங்களோட இயக்கி நடிக்கிற படம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக சின்ன வயசில் இப்போ இளம் இயக்குநர்கள் அப்படின்றது அதிகமாக இருக்குது. முன்னாடினா நிறைய ஏடிஸாக இருந்து அதுக்கப்புறமா வருது, இப்போ இளம் இயக்குநர்கள் நிறைய வராங்க. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அது ஒரு ஆரோக்கியமான விஷயம்தான். இன்றைக்கி வந்து பிளாட்ஃபார்ம் இருக்குது, உங்களுடைய திறமையை காட்டிக்கொள்வதற்கு நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. சோஷியல் மீடியா இருக்குது, ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம். இப்போ ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு படம் டைரக்ட் பண்ணணும்னா குறைந்தபட்சம் இத்தனை படம் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஸ்லாப் வச்சுருப்பாங்க. நீங்கள் கதை சொல்ல போகிறப்ப யாருடைய உதவியாளர், அவர்கிட்ட எத்தனை படம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தான் உங்களை உள்ளே விடுவாங்க. ப்ரொடக்ஷன் கம்பெனிக்குள்ளே நீங்கள் உள்ளே போகிறதுக்கான கார்டு வந்து எத்தனை படம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, யார்கிட்ட இருந்தீங்க, இதுதான் உங்களை உள்ளே அலோவ் பண்ணுறதுக்கு கார்டு. அதுக்கு பிறகு தான் கதை கேட்பாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி வந்து நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, ஒரு மொபைலில் அவங்க நினச்ச க்ரியேட்டிவிட்டியை பண்ண முடியும், அங்கேயே எடிட் பண்ண முடியும், அங்கேயே டப் பண்ண முடியும், இருக்கிற 4-5 பேரை வச்சு ஒரு நம்ம சொல்கிற விஷயத்தை கன்வே பண்ணி ஒரு படமாக பண்ண முடியும். அப்போ நீங்கள் அதை வந்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ண முடியும், அதனால் வாய்ப்புகள் கிடைக்கலாம். அப்போ இன்றைக்கி ஓப்பன் ஆயிடுச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் டிஜிட்டல். அப்போ ஃபிலிமில் எடுத்துகிட்டு இருந்த காலகட்டங்கள் என்னென்னா, ஃபிலிமில் படம் எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி அதை பிரிண்ட்டு போட்டு அப்புறம் தான் பார்க்க முடியும். அப்போ இன்றைக்கி ப்ராசஸிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டே இன்றைக்கி இல்லை. பல பேருக்கு இன்றைக்கி இருக்கவங்களுக்கு தெரியாது. ப்ராசஸிங்னு ஒரு படிப்பு இருந்துச்சு, ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ப்ராசஸிங்னு ஒரு படிப்பு இருந்துச்சு. 3 வருஷம் கோர்ஸ், டிப்ளமா கோர்ஸ் இது. +2 முடிஞ்சு ஜாயின் பண்ணணும். எப்படி எடிட்டிங்கு, சினிமாட்டோகிராஃபிங்கிற மாதிரி ப்ராசஸிங்னு ஒரு கோர்ஸ் இருந்துச்சு. அந்த கோர்ஸே இன்றைக்கி இல்லை, ப்ராசஸிங் டிபார்ட்மெண்ட்டே இல்லை. அப்போ நீங்கள் வந்து நெகட்டிவில் ஷூட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி பாசிட்டிவ் ஆக்கி, டபுள் பாசிட்டிவ் ஆக்கி, அப்புறம் பிரிண்ட்டு போட்டு அந்த படத்தை பார்க்கணும்.
இது ஒரு பெரிய லாங் ப்ராசஸ். எத்தனை பேர் கை மாறினா பிறகுதான் நீங்கள் அந்த பிக்சரை பார்க்க முடியும். மானிட்டர் இருக்காது, ஜட்ஜ்மெண்ட்டில் தான் ஷூட் பண்ணுவாங்க. லைட்டை வந்து ஜட்ஜ்மெண்ட்டில் தான் ஷூட் பண்ணுவாங்க. அதிகபட்சமாக மீட்டர் வச்சுருப்பாங்க. இதுதான் அன்றைக்கி இருந்த சினிமா. இதெல்லாம் ஒரு பெரிய பிரம்மாண்டம். ப்ராசஸிங் பண்ணுறது உள்ளே விட மாட்டாங்க, எடிட்டிங் ரூமுக்கு உள்ளே போக முடியாது. எடிட்டிங்கில் மேனுவல் எடிட்டிங். மேனுவல் எடிட்டிங் அப்படிங்கிறது ஒரு தையல் மிஷின் மாதிரி ஒன்று இருக்கும். அதில் வந்து அந்த நெகட்டிவ் வந்து ஓட்டுவாங்க கையில் வச்சுக்கிட்டு. சின்ன ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும், அதில் தெரியும், அரைக்குறையாக ஒரு படம் தெரியும். அதை பார்த்து தான் கட் பண்ணுவாங்க. குவியலாக நம்ம டெய்லர் கடையில் கட் பண்ண துணி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஃபிலிம் ரோல் கிடக்கும். எடிட்டிங் ரூமில் போனீங்கன்னா இந்த பக்கம் ஒரு ரோல் கிடக்கும், இந்த பக்கம் கட் பண்ணது இருக்கும். ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். ஒரு சாக் பீஸ் மாதிரி வச்சுருப்பாங்க, அதில் மார்க் போடுவாங்க. இதுவே ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். ஒருத்தர் கிராமத்துலேருந்து ஒருத்தர் சினிமாக்குள்ளே வர்றாருன்னா இந்த பிரம்மாண்டத்தை சமாளிக்கிறதுக்கே ஒரு பல வருஷம் ஆகும். கண்டிப்பாக எடிட்டிங் ரூமில் என்ன நடக்குது பாருங்க. மிஷின் மாதிரி ஃபேக்ட்ரி மாதிரி கட் பண்ணுறாங்க. ப்ராசஸிங் பார்த்தா அங்கே வந்து ஒரு ஏதோ இது ஓடிக்கிட்டு இருக்குது, தண்ணி விழுகிற சத்தம் கேட்குது, அங்கே ஏதோ ப்ராசஸ் பண்ணுறாங்க, ஏதோ ஒரு மிஷின் ஓடுது. அப்புறம் அதை தாண்டி இங்கே வந்து டபுள் பாசிட்டிவ் பார்க்குறோம், அது உள்ளே யாருமே விட மாட்டாங்க. அப்புறம் டிஸ்கஷன் ஒரு 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 செட்டப் இடம் இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சீனியர் டேரக்டர்ஸு, ரைட்டர்ஸு, இவங்களையெல்லாம் வச்சு ஒரு வாரம் 10 நாள் டிஸ்கஷன் போகும். டிஸ்கஷன் ரூமுக்குள்ளே விட மாட்டாங்க. அது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு. அப்புறம் இந்த எடிட்டிங் ரிப்போர்ட் அப்படின்னு அந்த கிளாப் போர்டு எடுக்கிறதுக்கே வந்து ஒரு 2 படம் ஒர்க் பண்ண, ஒரு படம் ஒர்க் பண்ண தான் கொடுப்பாங்க. ஏன்னா ரிப்போர்ட் சரியாக பார்க்கணும், எடிட்டிங் ரிப்போர்ட் சரியாக பண்ணணும், காஸ்டியூம் ஃபாலோ பண்ணணும், காஸ்டியூம் பர்ச்சேஸ் பண்ணணும், ஆர்டிஸ்ட் ஃபாலோ பண்ணணும். இத்தனை பெரிய விஷயம் இருக்குது. இதெல்லாம் கற்றுக்கிட்ட பிறகு தான் நம்ம வந்து டேரக்டர் ஆக முடியுமோ அப்படின்னு முதல்ல போயிடுவான். முதல்ல வந்து இவ்வளோ இருக்கே அப்படின்னு அவனுக்கு கான்ஃபிடென்ட் போயிடும். இன்னைக்கு அப்படி கிடையாது. நீ கையில் ஃபோன் இருக்கா, நான் நினைக்கிற காட்சி என்னால் நான் ஒரு 3 பேரை வச்சு எடுக்க முடியும். அதை உடனே எடிட் பண்ண முடியும், உடனே அப்லோட் பண்ண முடியும். சினிமா எனக்கு டிஜிட்டல் தளத்துக்கு மாறிடுச்சு. நம்ம எவ்வளோ காட்சியில் தப்பாக எடுத்தால் கூட சரியாக எடுத்து வந்து கொடுத்துருது. லைட் இல்லாமல் கொடுத்தா எடுத்தா கூட லைட் பண்ணி கொடுத்துருது. அதே மாதிரி கலருக்கு ஒரு நம்ம பேக்ரவுண்டும் நம்ம போட்டிருக்க சட்டை ஒரே கலர் ஆயிடுச்சு, மெர்ஜ் ஆயிடுச்சுன்னா கலரை மாற்றிக்கலாம், எடிட்டில் பார்த்துக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அன்னைக்கு அப்படி பண்ண முடியாது. லைட் போச்சா பார்த்துட்டே இருப்பாங்க, லைட் போச்சுன்னு எடுக்க முடியாது. இந்த காஸ்டியூம் பார்க்கணும், ஒரு அசிஸ்டன்ட் கேமராமேன் காஸ்டியூம் கலர் பார்க்கணும், எடிட்டிங் ரிப்போர்ட் எழுதணும், எடிட்டிங் ரிப்போர்ட் கேமரா எடிட்டிங் ரிப்போர்ட் தனியாக இருக்குது, அது எழுதணும். இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருந்துச்சு. இது எதுவுமே இப்போ இல்லை. இப்போ நீங்கள் நினச்சதை எடுக்கிறதுக்கு கையில் கேமரா இருக்குது, மொபைல் இருக்குது, அதை வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு சோஷியல் மீடியா இருக்குது. அப்படிங்கும் போது நீங்கள் சினிமா ஈஸியாக இருந்துச்சு. இது ஒரு கையில் நல்ல விஷயம் தான். இந்த ஃப்ரெஷ் டேலண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சீக்கிரமே வந்துட முடியும். அவங்களுக்கு தோன்றதை அப்படியே எடுத்து ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துடலாம். இவ்வளோ நாள் ப்ராசஸ் தேவையில்லை. ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணோம், 15 வருஷம் ஒர்க் பண்ணோங்கிறது தேவையில்லை. அப்போ உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை எப்படி பண்ணணுங்கிறது, ஹவு டு மேக் டைரக்ஷனுங்கிற வீடியோவே நம்ம பார்த்தா போதும். அதுக்குள்ள நிறைய வீடியோ இருக்குது, நிறையா புக்ஸ் இருக்குது. ஏன் லோகேஷ் கனகராஜ் யார்ட்டையும் ஒர்க் பண்ணல, அவரே சொல்கிறார், நான் யூடியூப் பார்த்தா கற்றுக்கிட்டு தான் படம் பண்ணேங்கிறார். அப்போ இதெல்லாம் இன்றைக்கி சினிமாவில் வந்து ஒரு தலைமை மாறிடுச்சு. அந்த காலகட்டங்களில் 20 படம், 22 படம், 30 படம் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டேரக்டர், அசோசியேட்லாம் இன்றைக்கி வரைக்கும் படம் பண்ண முடியும், பல பேர் தவிச்சிட்டு இருக்கிறத பார்க்குறோம். அப்போ டெக்னாலஜிஸ் வளர்ந்துருச்சு, புதிய டேலண்ட்டு உள்ளே வர்றாங்க, அவங்களுக்கான பிளாட்ஃபார்ம் கிடச்சிருக்கு, நிறையா பண்ணுறாங்க. அது மாதிரி கென் கர்னாஸ் இன்றைக்கி படம் பண்ணியிருக்கிறாரு. ஒரு எப்படியுமே வந்து இந்த சினிமா ஆடியன்ஸ் வந்து 18லேருந்து அந்த 25 வயசுக்குள்ள தான் சினிமா ஆடியன்ஸ். அப்போ அவங்கள சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை இங்கே படமாக பண்ணுறப்போ அந்த படம் வந்து ஹிட்டு. இது ஒரு பேசிக் தியரி. இப்போ நீங்கள் அவன் வந்து காதலிச்சிட்டு இருப்பான், இல்லை காலேஜுக்கு போய்கிட்டு இருப்பான், இல்லை காதலிக்கிற பசங்களோட கூட இருப்பான். இது எதெல்லாம் ஏதாவது அவனுக்கு காமெடி, அவனுக்கு பெருசாகலாம் அவனுக்கு திங்க் பண்ணவே மாட்டான். ஒரு வாழ்க்கையை வந்து ஒரு கொண்டாட்ட மனநிலையில் இருக்குன்னு நினைக்கக்கூடிய வயது அது எல்லாருக்கும். அப்போ அவனுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக பண்ணிட்டான்னா அந்த படம் ஓடிடும். இப்போ அதை தான் ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கடையில் வேறு ட்ராக்கில் போய் இந்த பக்கம் வந்திருக்கு. இப்போ கரெக்டாக அந்த கென் கர்னாஸ் வந்து யூத்னு ஒரு படம் பண்ணுறாரு. அந்த அவர் அந்த ஏஜில் இருக்காரு, கரெக்டாக அந்த இது பல்ஸை பிடிச்சிருக்கிறாரு, ஒரு படம் பண்ணியிருக்கிறாரு. அது ரிலீஸ் டேட் வரப்போது பெருசாக அவங்க வந்து பேசுகிறாங்க, பெருசாக கொண்டாடுறாங்க. கென் கர்னாஸை பொறுத்த வரைக்கும் அவரும் நடிக்க போனார். எல்லாருக்கும் தெரியும், அசுரனில் நடித்தார். அப்போ தனுஷ் கூட ஏற்பட்டு, தனுஷ் ஒர்க் பண்ண படங்கள் லட்சுமி ஒர்க் பண்ணி, ஒரு வெற்றிமாறன் கூட ஒர்க் பண்ணி தன்னை மோல்டு பண்ணிட்டார். இப்போ ஷார்ட் டைம்லேயே தன்னை மோல்டு பண்ணிட்டு நீங்கள் ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஓகே சார். இப்போ முதல் படம் ரிலீஸ் பண்ணுறதுலேயே தனுஷ், வெற்றிமாறன்லாம் வராங்க, அவங்க பேசுகிறாங்க. தனுஷ் எத்தனைக்கும் பேசும்போது உங்ககிட்ட நான் நிறைய கற்றுக்கணும் போல, நான் உன்ன மாதிரி சீக்கிரமாக டைரக்டராக இருக்கலாமோ, நான் மிஸ் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. முதல் படத்தில் இவ்வளோ பெரிய ஆட்கள் வந்து வர்றதுன்றது வந்து சீக்கிரமாக எல்லாருக்குமே நடந்துடாது. அப்படி இருக்கும்போது இது நடக்குதுன்னா ஒரு பக்கம் வந்து என்ன வருதுன்னா அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா இந்த படத்தில் நடிச்சாருன்றதுக்காக வராங்க. ஒரு நெப்போ அப்படின்ற ஒரு நெப்போக்கிட்ட அப்படின்ற ஒரு இதில் வருதா அப்படின்ற ஒரு பேச்சோ சில பேர் அதை விமர்சனமாக வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதை நம்ம தவிர்க்கவும் முடியாது. ஏன்னா
வெற்றிமாறன் இன்னைக்கு உச்சி இன்னைக்கு பெரிய டைரக்டர் தான். இன்னைக்கு பீக்கில் இருக்கிறப்ப அசுரன் ஒரு படம் பண்ணுறதுக்கு எத்தனையோ ஆர்டிஸ்ட் இன்னைக்கு வாய்ப்புகள் தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. அவருக்கான வாய்ப்பு எனக்கு ஈஸியாக கிடைக்குதுன்னா கருணாசனுடைய பையன் அப்படிங்கிற ஒரு கார்டு தான். கருணாசுக்கும் வெற்றிமாறனுக்கு ஏற்கனவே ஒரு பழக்கம் இருக்குது, அதனால அவர் பார்க்குறாரு வைக்கிறாரு. இதை விட டேலண்டான ஆட்கள் இருக்கிறாங்கல்ல, அப்போ அவங்களுக்கு கிடைக்காம போகுதுங்கிறப்ப கான்டாக்ட்ஸ் தான். இதை நெப்போன்னு சொல்ல முடியாது. நெப்போங்கிறது ஒருத்தர் வாய்ப்பை தட்டி பறிக்கிறது தான் நெப்போ. இவருக்கு அந்த வாய்ப்பு எளிதாக கிடைக்குது, ஆனால் அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்துறாரு, இந்த மூணுமே இருக்கு. நெப்போட்டிசம் பண்ணி ஒருத்தரை வந்து அழிச்சிட்டு ஒருத்தருடைய வாய்ப்பை தட்டி பறிக்கிறாங்கன்னா அதை நம்ம அதை விமர்சனம் பண்ணணும். இவருக்கு அந்த அந்த ஒரு கார்டு இருக்குது, அதை பயன்படுத்திக்கிறாரு, ஈஸியாக உள்ள வந்துடுறாரு. வந்ததுக்கு பிறகு ஒரு எப்படி அதை வந்து யூஸ் பண்ணுறாருன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. எத்தனையோ பேருடைய டேரக்டருடைய பையன் ப்ரொடியூசருடைய பையனெல்லாம் கொண்டு வர்றாங்க, அவங்களால உருவாக்க முடியல. இப்போ நீங்கள் அசுரன்லாம் அந்த கேரக்டர் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பாரு கென்னு. அதுக்கு விடுதலை டூலே ஒரு ஒரு பெரிய சீக்வன்ஸ் பண்ணியிருப்பார். அப்போ தனக்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டார்ல, சரியாக பயன்படுத்திட்டார்ல. எத்தனை பேருக்கு அந்த டேலண்ட் இருக்குது, கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டார்ல. அவர் பெரிய வீட்டு பையன், அங்கே போய் கிளாப் போட்டு அடிக்கணும், வெயிலில் நிற்கணும், எங்கள் அப்பா காரில் தான் வருவேன் அப்படின்னா இல்லையா. போய் அசிஸ்டன்டேட்டராக 10ஓட போகிறோம்னு அங்கே நிற்கிறார்ல, அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டார்ல. இதில் எப்படி நீங்கள் நெப்போ வரும்? நெப்போங்கிறது பிறந்ததுனால நெப்போ. பட் இது யாருடைய வாய்ப்பை தட்டி பறிக்கல. பான் வித் சில்வர் ஸ்பூனு, ஒரு பெரிய ஃபேமிலியாக இருந்தால் கூட ஓரளவுக்கு லக்ஸரியாக லைஃப்பில் வாழ்ந்த பையன். ஆனால் போய் அங்கே வந்து வெயிலில் நிற்கிறாரு, மலையில் நிற்கிறாரு, அசிஸ்டன்டேட்டராக நிற்கிறாரு, அவங்களுக்கு வேணுங்கிறத செய்கிறாரு, ஓடி போயிடறாரு, வேலை பார்க்குறாரு. அப்படிங்கிறப்ப அந்த இடத்துக்கு தன்னை அடாப்ட் பண்ணிக்கிட்டார்ல, அது யாருக்கு எத்தனை பேருக்கு வரும்? அதைத்தான் நம்ம எடுத்துக்கணும். அதை விட்டு நம்ம வந்து நெப்போ இருக்கணும். நெப்போட்டிசம் இருக்கா அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு பெருசாக தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஒரு டாப் 10 இருக்கக்கூடிய ஹீரோஸ் எடுத்து இப்போ இளம் தலைவர் மணிகண்டன் என்ன பேக்ரவுண்ட்லேருந்து வர்றாரு, சிவகார்த்திகேயன் எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்தார், கவின் எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வர்றாரு, இன்னைக்கு அப்படி நிறைய பேர் லிஸ்ட்டு போகலாம். அப்போ தமிழ்நாட்டில் இந்த பெருசாக நெப்போட்டிசம் இல்லை. இங்கே வந்து டேலண்ட் தான். ஆனால் ஆந்திராவில் நெப்போட்டிசம் இருக்கு, பாலிவுட்ல எல்லாம் இருக்கு. அவங்க ஒரு குறிப்பிட்ட ஆட்களுடைய பேக்ரவுண்ட்ல தான் அந்த சினிமா இண்டஸ்ட்ரி இருக்கு, அவங்கள மீறி அங்கே பெருசாக பண்ண முடியாது. இங்கே நெப்போட்டிசத்தை தாண்டி இப்போ ஒரு ட்ரெண்டிங் இப்போ போயிட்டு இருக்கு. என்னன்னா ப்ரொமோஷன் ட்ரெண்டிங். அவர்களை ஒருத்தர் உருவாக்குறது, ஒருத்தர் காலி பண்றதை வந்து இன்னைக்கு வந்து ஒரு சில கம்பெனிஸ் பண்றாங்க. ஒருத்தர் உள்ள வராரு அப்படின்னா அவரை வந்து நீங்க ப்ரொமோட் பண்றதுக்கு அந்த கம்பெனியோட அக்ரிமெண்ட் போட்டுக்கணும். இதுதான் இன்னைக்கு ஆபத்து. நெப்போட்டிசத்தை விட இன்னைக்கு இதுதான் ஆபத்தா இருக்கு. நீங்க பிரியங்கா மோகன் பேசுறதெல்லாம் கூட கேட்டிருக்கோம். அப்போ அவங்க கம்பெனியில் நீங்கள் சைன் பண்ணலைன்னா அவர்களை வந்து காலி பண்ணக்கூடிய ஒரு கார்ப்பரேட் நெப்போட்டிசம் இன்னும் நடந்துருக்கு. அதைத்தான் இங்கே ஆபத்தாக இருக்குது. இப்போ திறமையான ஒருத்தன் ஒரு சாதாரண எளிய பின்புலத்துலேருந்து உள்ளே வர்றான், அவனை நீங்கள் வந்து இந்த மாதிரி என் கம்பெனியில் சைன் பண்ணணும், நான் தான் அவனுக்கு சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுவேன், நான் தான் ப்ரொமோஷன் பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா அவனை காலி பண்ணுவேங்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிருக்குல்ல. இதைத்தான் இன்னைக்கு பேச வேண்டிய இடமா இருக்கு. இதைத்தான் பேசணும். இன்னைக்கு பிரியங்கா மோகன் ஓப்பனாக பேசுகிறாங்க, பல பேர் அதான் நடந்துகிட்டு இருக்கு. அதுதான் இங்கே முக்கியமான இன்னைக்கு விஷயமா இருக்கிறத தவிர நெப்போட்டிசம்ங்கிறது ஒரு ரெண்டாவது விஷயமா தான் பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். மற்ற மாநிலங்களும் இருக்கலாம். ஓகே சார். ஸோ இப்போ சினிமா ஒன்றா வந்துட்டு இருக்கு, நிறைய படங்களுக்கான அப்டேட் அப்படின்றது வந்துட்டு இருக்கு. சூர்யா அவர்கள் வந்து கருப்பு படம் அது ஒரு இஷ்யூவில் வந்துட்டு இருக்கு, ப்ரொடியூசர்ஸ் கூட ஒரு இஷ்யூ, அதனால டிலே ஆகுது அப்படின்ற ஒரு விமர்சனமும் வைக்கப்பட்டுச்சு. அப்படின்ற கருத்தும் ஒன்று வெளியே வந்துச்சு. சூர்யா அவர்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய படம் எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு, அதில் அவர் வின் பண்ணி ஆகணும், அது வந்து ஹிட் ஆகி ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காரு அப்படின்றதும் பேசப்படுது. எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, கங்குவா ரெட்ரோ அந்த 2 படமே அவங்க எதிர்பார்த்த ஒரு வெற்றியை கொடுக்கல. கங்குவா பெரிய தோல்வி, ரெட்ரோ வந்து அவங்க பெரிய எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கல. அப்போ ஒரு லாங் கேப் ஆயிடுச்சு. தியேட்டருக்குள்ளாவே அவருக்கு பெரிய ஹிட் கொடுத்து பல வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா அவர் கடைசியாக கொடுத்த ஹிட்டுங்கிறது வந்து நம்ம ஓடிடியில் கொடுத்தது தான். ஆமாம், ஜெய் பீம் அண்ட் சூரரை போட்டு 2மே ஓடிடி ஹிட்டு தான். தியேட்டருக்குலாம் அவருக்கு பெரிய ஹிட் கொடுத்து ரொம்ப வருஷம் ஆச்சு, பெரிய கேப் ஆயிடுச்சு. அப்போ கங்குவா எதிர்பார்த்தாங்க போல, ரெட்ரோ எதிர்பார்த்தாங்க, அதுவும் பெருசாக கை கொடுக்கல. அப்படிங்கும்போது ஒரு பெரிய கொடுக்கணும். ஆனால் ஏன் வந்து ஆர்ஜே பாலாஜியை சூஸ் பண்ணாருங்கிறது தெரியல. ஆர்ஜே பாலாஜி ஒரு ஆர்ஜேவாக இருந்தவர், ஒரு காமெடி நடிகராக வர்றாரு, அப்புறம் ஹீரோவாக இருக்கிறாரு, அப்புறம் போய் ஒரு டைரக்டர்னு நிற்கிறாரு. இப்போ அந்த கதையை பல ஹீரோக்கள் நிராகரித்த கதை. நீங்கள் வந்து அந்த கதையை சூஸ் பண்ணுறீங்கன்னா எங்கே தடுமாற்றம் ஏற்படுது? இப்போ கருப்பு படத்தை ஏன் பிஸ்னஸ் ஆகலை? பல பேர் அந்த படத்தை பார்த்துருக்குறாங்க, பல பேர் டாக் உள்ளே வந்திருக்கு, அதனால் அவங்களுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணல, அதனால் பிஸ்னஸ் விஷயங்களை தொய்வாக இருக்குது. இப்போ பல பேர் நிராகரித்த கதையை ஏன் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க? உங்களுடைய கேரியரில் ஒரு ஷியூர் ஹிட் கொடுக்க வேண்டிய கம்பல்ஷன் இருக்கிற நீங்கள் பல பேர் அவாய்ட் பண்ண ஒரு கதையை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. அப்போ எங்கேயோ ஏதோ ஒரு விஷயத்தில் சமரசம் ஆகிட்டே இருக்காரு. தனக்கு வந்து ஒரு ஹீரோயிசம் உள்ள ஒரு கதை வேணும், ஒரு மாஸ் ஹீரோ வேணும்,
அப்படிங்கிற இடத்துல ஒரு காம்ப்ரமைஸ் ஆகிறாரோங்கிற மாதிரி தோணுது. ஓகே. எப்பவுமே இந்த டிரான்ஸ்ஃபர் ஆவாங்க. அதாவது ஒரு எல்லா கேரக்டரும் பண்ணக்கூடிய நடிகராக இருந்துட்டு ஒரு கமர்ஷியல் ஹீரோ ஆகணும், அப்போ தான் அடுத்து வந்து நம்ம அடுத்தடுத்த ரேஞ்சுக்கு போக முடியும்னு ஒரு டிரான்ஸ்ஃபர் வருவாங்க. ஆமாம். அந்த டிரான்ஸ்மிஷன் வந்து சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும், சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகுது. அதில் காணாமல் போனவங்க வந்து ஸ்ரீகாந்த், பரத், பல பேர் காணாம போயிட்டாங்க. சூர்யா வந்து டிஃப்ரெண்ட் கதைகள் தேர்ந்தெடுத்து பண்ணார்னா சூர்யாவுக்கான இடம் இன்னைக்கு கண்டிப்பாக இருக்குது. அப்போ அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு ஹீரோயிசம் பண்ணணும், நானும் வந்து ஒரு அஜித் மாதிரி பண்ணணும், நானும் ஒரு விஜய் மாதிரி பண்ணணுங்கிற அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு அவர் தள்ளப்படுறாரு, போகிறாரு. அப்போ அந்த ஹீரோயிசம் உள்ள கதைகளை தேர்ந்தெடுத்து மிஸ் ஆகுறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இப்போ கருப்பு படமும் ஏறக்குறைய அந்த மாதிரி தான் வந்து பிஸ்னஸில் சிக்கலாக இருக்குங்கிறாங்க, ரிலீஸ் டேட் தள்ளி போகுது. இப்போ ஆனால் அடுத்து ஒரு படம் பண்ணுறாரு, வெங்கி அட்டோரியோடைய படம் விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ். அந்த படம்லாம் பார்த்தா அந்த டைரக்டர் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஆல்ரெடி லக்கி பாஸ்கர்னு ஒரு பெரிய ஹிட் கொடுத்துக்கிறப்ப ஒரு பிரில்லியண்டான அட்டெம்ப்ட். அந்த படங்கள்லாம் அவருக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போ ஜித்து ஜோசப் கூட ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு, திருச்சியம்மன் டேரக்டரோட. இதெல்லாம் வந்து நல்ல ஒரு லைனப் வச்சிருக்காரு. இந்த கருப்பு ஒரு பெரிய தடையாக தான் இருக்குது அவருக்கு. அது ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு தான் அடுத்தடுத்த மூவ் ஆகும்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஃபுல்லா ஓடிடி ஹீரோ அப்படின்ற ஒரு பேரும் வந்துச்சு ஜெய்பீம் அண்ட் சூரிய போச்சு வந்ததுக்கு அப்புறமா. இப்போ சினிமால பெரிய தியேட்டர்ல அவரோட படம் வருதுன்னா அது எவ்வளோ வந்து ஒரு நெருக்கடியில் இருக்காரு, அது வந்து வந்தே ஆகணும். இன்கேஸ் அது வரல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல சார்? அது இல்லை, அவர் வெற்றி பெற்று ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார், அதில் மாற்று கருத்து கிடையாது. கண்டிப்பாக அந்த லக்கி பாஸ்கர் டேரக்டருடைய படமாக இருக்கட்டும், ஜித்து மாதனுடைய படமாக இருக்கலாம், அது கண்டிப்பாக ஒரு ஹிட் கொடுக்கக்கூடிய படமாக இருக்கும். இப்போ அது இந்த 2 படத்துக்கு இடையில இந்த கருப்பு தான் அவருக்கு வந்து இப்போ பெரிய சிக்கலாக இருக்கு. அது மூவ் ஆகி போயிடுச்சு, ஒருவேளை படம் ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸுக்கு அது கனெக்ட் ஆகிடுச்சு, இந்த படம் பெரிய ஹிட்னா அதுக்கு வருது 3 பண்ண அவர் லைனப்பில் இப்போ வரைக்கும் லைனப்பில் கரெக்டாக தான் சூஸ் பண்ணுறாரு. ஆனால் அது எந்த மாதிரியான ரிசல்ட் கொடுக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே சார், சினிமா குறித்து நிறைய விஷயங்கள் பேசலாம். மிக்க நன்றி சார்.